ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ராஜ்மா பிரியாணி எப்படி குயிக்காக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. போகும் போல பிரியாணி ஸ்பைசஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வந்துடலாம். என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கோம் மேலே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுலேயே ஒரு 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். 150 கிராம் ஆனியன் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருங்க. இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துடலாம். பிரியாணியில் நம்ம இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி செய்யும் போது பிரியாணி நல்லா இருக்குங்க. அதே ஆயிலே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு 4 ஆனியன் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலர்ல வரணுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில். நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காகவே வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி ஃபுல்லாக மல்லி புதினா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அந்த கிரேவியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 2 கப் கிட்னி பீன்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம். நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த கிட்னி பீன்ஸை நல்லா இது ஒன்று சேர ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிட்னி பீன்ஸ்ல உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்க தசை வளர்ச்சிக்கு, மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது இருக்க ஃபைபர் உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஓவரால் உங்க பாடி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிட்னி பீன்ஸ் வேக வச்சு வச்சிருந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் பிரியாணி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம். 1:2 ரேஷியோ கரெக்டா இருப்பாங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பிரியாணி அரிசி ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சு வச்சிருந்தோம். தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம பிரியாணி அரிசியை கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி மீடியம் ஹைல வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணா உங்களுக்கு குயிக்காவே குக் ஆயிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். ஃபுல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.